18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இந்த கருப்பனுக்கு பிடிச்சது எதுன்னு நீ தொட்ட விபூதியா இருந்தாலும் சரி, இது ரெண்டையுமே நான் மிகவும் ஆசையோட அன்போட அணிந்து கொள்ளக்கூடியவனாகத்தான் இருக்கேன். ஆனா இந்த காசு பணம் எல்லாம் எனக்கு பெரிது கிடையாது என் தங்கமே. உன் வாழ்க்கையில நீ நல்லா இருக்கணும், உன் விருப்பம் நிறைவேறணுன்றதுக்காக தான் அந்த பணத்தையும் உன் கண்களில் காட்டுனேன். சந்தனம் விபூதி எனக்கு பிடிச்சது, இந்த பணம் உனக்கு பிடிச்சது. எனக்கு பிடிச்சதை தொட்ட உன் கைகளில் உனக்கு பிடிச்சதை நான் தந்துதானே தீர வேண்டும். அதுதானே சரியானதாக இருக்கும். நிச்சயமா இப்போ உன் வாழ்க்கையில நீ நிம்மதியா சந்தோஷமா வாழ்வதற்கு தடையாக இருக்கும் இந்த பண கஷ்டத்தை போக்கி உனக்கான செல்வத்தையும் காசு பணம் வசதியையும் நான் கொடுக்க போறேன். இன்னும் 3 நாளுக்குள்ள உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும்படி, உன் கஷ்டமெல்லாம் போகும்படி உனக்கான ஒரு மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயம் நடக்க போகுது. குடும்பம்னு இருந்தா கொஞ்சம் சண்டை சச்சரவு சலனம் சலசலப்பு எல்லாமே இருக்க தான் செய்யும். அதுக்காக எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவதோ சண்டையிடுவதோ ஆத்திரப்படுவதோ வேண்டாமேன் தங்கமே. நீ வேணும்னா பாரு, ஆத்திரத்துல உன் வீட்டில் இருக்க பெண் 1000 வார்த்தைகள் பேசுவாங்க. ஆனா நீ பதிலுக்கு அன்பா ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டினா அவங்க சட்டுன்னு கரைஞ்சு போய் ஆத்திரத்தை எல்லாம் மறந்து வந்துடுவாங்க. எப்போதுமே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் கோபப்பட்டு கத்தும் போது அவ வார்த்தையில இருக்கிற கோபத்தை பார்க்காத, அவ மனசுல இருக்க அன்பின் ஆழத்தை பார். நிச்சயமா இங்கு பிரச்சனைகள் என்பதே இருக்காது என் செல்லமே. உன் வாழ்க்கையில இப்போ எது பிரச்சனையா இருக்கோ, எது கஷ்டமா இருக்கோ, எது உனக்கு துன்பத்தையும் துயரத்தையும் தருகிறதோ அது அத்தனையையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பை இந்த கருப்பசாமி ஏன் கிட்ட விட்டுடு. உன் தேவைகளை பூர்த்தி செஞ்சு உன் கஷ்டத்தை போக்கி உன்னுடைய கவலைகளை தீர்த்து உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன் என் தங்கமே. எப்பவுமே நீ நீயாக மட்டுமே இருக்கணும். அடுத்தவங்களை போல மாறலாம் நினைச்சினா இந்த உலகம் உன்னை ஏறி மிதிச்சு தாண்டி போயிட்டே இருக்கும். நீ இருந்தன்றதையும் மறந்து போயிடுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கும்போது உன்னுடைய தனித்துவத்தையும் உன்னுடைய திறமையையும் பயன்படுத்தி நீ இந்த உலகுக்கு வெளியில் வர வேண்டும். எல்லாத்தையுமே உன்னால செஞ்சு முடிக்க முடியுன்ற நம்பிக்கையோட முந்திக்கிட்டு போ. வெற்றியின் வெளிச்சத்தில் தோல்வி எனும் இருள் காணாமல் போய்விடும் என் செல்லமே. என் மேல அதிக பக்தியும் பாசமும் நம்பிக்கையும் வச்சிருக்கிற உனக்கு நீ ஆசைப்பட்டதையெல்லாம் சீக்கிரமே கொண்டு வந்து தர்றேன். எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு பிடிச்சது போலவே உன் வாழ்வில் நான் அமைத்து தருவேன் என் தங்கமே. கொஞ்ச நாளாவே உன் மனசுக்குள்ள இருக்கிற கவலைகளுக்கும் போராட்டத்திற்கும் இப்போது விடை கொடுப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. நீ என்கிட்ட வேண்டி கேட்ட எல்லா விஷயங்களையும் நீ சந்தோஷமாய் மனமகிழ்வோடு பெற்றுக்கொள்ளப் போகிறாய். இந்த நிமிடம் இருக்கும் மகிழ்ச்சி, இந்த நிமிஷம் சிரிச்ச சந்தோஷம் அடுத்த நிமிஷமே இருக்குமான்றது பல பேருக்கு தெரியாது. ஆனாலும் எல்லார் வாழ்க்கையிலையும் துன்பமும் வலியும் வேதனைகள் மட்டும் தொடர்ந்து இருக்கு. இப்போது உன் வாழ்க்கையில இருக்கிற இந்த விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு சுகத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நான் உனக்கு தரப்போறேன். நல்ல வாழ்க்கையும் நல்ல வளத்தையும் நல்ல நலத்தையும் கூட நான் உனக்கு கொடுக்க தயாராகிவிட்டேன். என்னை வணங்கி வழிபடும் உன் வாழ்க்கை இனி சிறப்பான உயர்வை பெறப்போகுது என் செல்லமே. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா நல்ல நண்பர்கள் தேவை. ஆனா வாழ்க்கை முழுவதுமே ஜெயிக்கணும்னா ஒரு எதிரியாவது தேவைதானே. பல பேரை சில காலம் ஏமாத்தலாம், சில பேரை பல காலம் ஏமாத்தலாம். ஆனா எல்லாரையும் எப்போதும் ஏமாத்திக்கிட்டு இருக்க முடியாதுன்றது உன் எதிரிகளுக்கு தெரியவில்லை. அதனாலதான் உன்னை ஏமாத்துறோம்னு நினைச்சு இப்போ அவங்க ஏமாந்து போக போறாங்க. சில பேரு வேணும்னே உன்னை அவமானப்படுத்துறாங்க, சில பேரு வேணும்னே எதுக்கெடுத்தாலும் உன்னை மட்டம் தட்டி பேசுறாங்க. அவர்களுக்கு நீ வார்த்தையால் பதில் சொல்லக்கூடாது. உன் வாழ்க்கையில ஜெயிச்சு அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து கம்பீரமாக நின்றுக்கிட்டு பதில் சொல். உன் வாழ்க்கையின் மூலமாக நீ பதில் சொல்லும்போது, உன் வாழ்க்கையவே நீ ஜெயிச்சு காட்டு நிற்கும் போது அவர்கள் தலை குனிந்து போவார்கள் என் தங்கமே. நடந்த எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு நீ வருத்தப்பட்டதெல்லாம் போதும். இப்போது நான் உனக்கு கொடுக்க போகிற இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு. இனி வருகிற காலம் எல்லாம் உனக்கு வசந்த காலமாகத்தான் இருக்க போது. தீராத பிரச்சனைகளும் எல்லா கஷ்டங்களும் உன் வாழ்க்கையில இப்போது தீர்ந்து போகும். என் வாக்குப்படி நான் உனக்கு வாக்குறுதி கொடுத்தபடியே உன் வாழ்க்கையில வெற்றியை தரப்போறேன்.
இதில் எப்போது உனக்கு உதவி தேவைப்பட்டாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் சரியான நேரத்தில் நிச்சயமாக நான் வந்து உன்னை காப்பாற்றுவேன். ஏன்னா நீ என் மேல அளவு கடந்த பக்தியும் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற பிரார்த்தனையையும் மீண்டும் மீண்டும் வைக்கிறாய் தானே. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உன் மனசை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன். உன் மனசுல எப்பவுமே சந்தோஷம் நிரந்தரமாக குடியிருக்கும்படி உன்னை நிம்மதியா வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தொடர்ந்து புது முயற்சிகளை செய்து வா. எல்லாவற்றிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். இன்னும் 3 நாட்களுக்குள் நீ காத்திருந்ததற்கான பலன் பொக்கிஷமாக உனக்கு கிடைக்க போகுது. நீ யாருக்கு உன்னை நிரூபிக்க வேண்டும் என நினைத்தாயோ அவர்கள் கண்ணெதிரிலேயே உன்னை ஜெயிக்க வைப்பேன். உன்னை பற்றியும் எனக்கு தெரியும், உன் வாழ்க்கை முழுவதையுமே எனக்கு தெரியும். உன் மனசுல ஓடிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு எண்ணங்களையும் நான் அறிவேன் என் செல்லமே. நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்கவோ புரிய வைக்க வேண்டிய அவசியமோ இல்லை. நீ உன் வாழ்க்கையை நல்லா வாழ்ந்தாலே, உன் வாழ்க்கையை நீ ஜெயிச்சு காட்டி வாழ்ந்தாலே அப்போது அவர்கள் தானாகவே பார்த்து புரிஞ்சுக்குவாங்க. இப்போதைக்கு தேவையில்லாத எந்த விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் கருப்பா பாப்பாத்து, கருப்பா போற்றி, கருப்பசாமி துணைன்னு என்னையே நம்பி உன்னுடைய வேலைகளை செய். சீக்கிரமே எல்லாம் சரியாகும். உன் வாழ்க்கையிலையும் ஒரு அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன். இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் காசு இல்லாதவனை மட்டும்தான் செல்லா காசுன்னு சொல்லுவாங்க. ஆனா செத்ததுக்கு அப்புறம் அவன் கோடீஸ்வரனாவே இருந்தாலும் செல்லா காசு போலத்தானே. ஏன்னா வாழ்ந்து மறைஞ்ச பிறகு ஒரு மனுஷனோட நெத்தியில காசு வைப்பாங்க. ஆனா அது கூட அவனுக்கு சொந்தம் கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எப்போதுமே சில்லறையை கூட கணக்கு பார்த்து செலவழிக்கக்கூடிய சிக்கனமான பிள்ளையாக நீ இரு. இதுல என்ன இருக்கு? 10 100 சில்லறதான நினைச்சு செலவழிச்சினா அந்த ஊதாரித்தனம் உன் வாழ்க்கையவே மாத்திவிடுமேன் செல்லமே. நீ என்னுடைய பிள்ளையாக இருப்பதென்பது, இந்த கருப்பசாமியை வணங்கும் பக்தையாக இருப்பதென்பது சாதாரண காரியம் கிடையாது. ஏன்னா என்னை வணங்குகிற உனக்கு நிறைய மனோதைரியம் இருக்கணும். மனோதிடத்தோட நான் உன்னை காப்பாற்றுவேங்கிற பக்தியும் நம்பிக்கையும் இருக்கணும். அப்படித்தானே நீ என்னை நம்புகிறாய். இனி எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி முடிக்கிறேன். உனக்காக நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உனக்கான நல்ல நேரம் பிறந்து விட்டது என் செல்லமே. நீ என்னிடம் கேட்ட வரங்களையும் நீ எதிர்பார்க்காத நல்வாழ்க்கையும் உனக்கு நான் அமைச்சு தர்றேன். இனி உனக்கு மகிழ்ச்சியான காலம்தான். நாள்தோறும் உனக்கு என் மேல பக்தி அதிகமாகிக் கொண்டே வருகிறது என்பது எனக்கு தெரியும். உன்னுடைய பக்தியை கண்டு நான் மகிழ்ந்து போகிறேன். அதனாலதான் இப்போ உன் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்கணும்னு எனக்கு பிடிச்சதை தொட்ட உன் கைகள்ல உனக்கு பிடிச்சதை தருவதற்காக நான் வந்துள்ளேன். இத்தனை நாளா நீ எதுக்காக காத்திருந்தியோ, இத்தனை நாளா எது கிடைக்கணும்னு தேடி தேடி தவிச்சு ஏங்கி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தியோ, அது இப்போது உன்னிடமே வந்து சேரப்போகுது என் செல்லமே. இப்ப கூட நீ ஒரு விஷயம் நடக்கணும் தானே ஆசைப்படுற. அதை அப்படியே நான் உனக்கு நடத்தி முடிக்கிறேன். இனிமே நீ கொஞ்சம் கூட கவலைப்பட வேணாம். இத்தனை நாளா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கிறது போல நடிச்சுக்கிட்டு இருந்த, ஆனா இப்போது நிஜமாகவே நீ நிம்மதியாக சிரிச்சு சந்தோஷமாக வாழும்படி உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி தர்றேன். இனி நீ ஒரு நிமிஷம் கூட வீணாக்க கூடாது. ஏன்னா கடிகாரத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறது சாதாரண முள்ளு கிடையாது. அது உன் வாழ்க்கை. உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷத்தையும் உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான வேலைகளை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து செயல்படுத்தக்கூடிய ஆளாக நீ இரு. நீ தேடுகிற வாழ்க்கை, நீ வாழ நினைக்கிற வாழ்க்கை உனக்குள்ளே தான் இருக்குன்றத புரிஞ்சுக்கோ. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் இன்றுதான் கடைசி நாள். இனி வரக்கூடிய எல்லா நாளும் உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே தரும் விதத்தில் இருக்கும்.